ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து வீட்டிலே எப்படியோ வெஜ்ஜு மோமோஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதை வந்து நம்ம மைதாவில் பண்ணாமல் இப்போ நம்ம கோதுமையில் பண்ணலாம். ஒரு 2 கப் வந்து கோதுமை எடுத்துக்குங்க. கோதுமை மாவு கூட கொஞ்சோண்டு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் எப்படி இருக்கோ அதேமாதிரி பண்ணுங்கள். கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு சப்பாத்தி பதத்துக்கு அந்த டோ கிடச்சிரும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், ஏன்னா எனக்கே தெரியும் நான் எடிட் பண்ணும்போது நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இது வெஜ் மோமோஸுன்றதுனால கேரட்டு, பீன்ஸு, கேபேஜு, ஆனியன் சாப் பண்ணி எல்லாத்தையும் நான் வந்து ஆயிலில் போட்டு சாட்டே பண்ணிகிட்ருக்கேன். இது சாட்டே பண்ணுற அதே நேரத்தில் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சோண்டு சோயா சாஸையும் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சோண்டு பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டோ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரிட்ஜில், அதை வந்து சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலை வச்சு கட் பண்ணிக்கலாம், ஷேப்பு கட் பண்ணிக்கலாம். இப்போ பூரி மாதிரி கிடச்சிடும் 2. இப்போ நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெஜிடேபிள்ஸ், அதை வந்து நம்ம இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சுட்டு மோமோஸ் எப்படி மடிக்கணுன்றது பாருங்கள் வீடியோவில். ஒரு பக்கம் பிடிச்சி மடிச்சிக்கிறீங்களா, அது கூடவே பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சிக்கிட்டு ஒட்டிகிட்டே வந்துடும். ஒரு பாதி இது வரைக்கும் நம்ம இந்தமாதிரி மடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பாதியை வந்து 2தோடு சேர்த்து மடித்து விட்டுக்கலாம். வீடியோவில் எப்படி இருக்க பாருங்கள், அந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், ஏன்னா நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவை தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு 50 பீப்புள்ஸாவது பார்த்தீங்கன்னா தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ வந்து யூடியூப் வந்து சஜஷன் பண்ண நிறைய பேருக்கு, இல்லைனா யாருக்கும் சஜஷன் பண்ணது அந்த வீடியோ வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவை. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ கார்லிக் சாஸை வந்து சாப் பண்ண கார்லிக்கு, ஆனியனையும் போட்டு நம்ம சாட்டே பண்ணிடலாம். சாட்டே பண்ணிவிட்டு அது கூட வந்து 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். கிள்ளி போட்டுட்டு சோயா சாஸு, டொமேட்டோ